பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. சங்கீதம் 145:8 வாசிக்கும் போது, கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். இந்த நாளின் செய்தியாக நம்முடைய உறவுகளில் கோபம் ஏற்படுவது ஏன்? நம்முடைய பாவம் ஏற்பதான் அதுக்கு காரணம். நீங்கள் நானும் நமக்கு வெளியே ஏற்பட சில தூண்டல்களை நீங்கள் நானும் என்ன செய்கிறோம்? நல்வழி ஏற்பட சுயநலமாக அந்த உணர்ச்சிகளை நீங்கள் நானுமாக கொந்தளிப்புதான் அது கோபமாக மாறுகிறது. ஒரே காரியத்தை வெவ்வேறு நபர்கள் வெவ்வேறு விதத்தில் நம்மளை அணுகிறார்கள், விவாதிக்கிறார்கள். நடக்க வேண்டிய ஒரு காரியம் நடந்துவிட்டது என்பதை ஒருவர் நடக்கவில்லை என்பார். அடுத்தது போல் நடந்திருக்க கூடாதா என்பார். அநேக ஒரு காரியத்தை நடந்துவிட்டது என்பார், ஒருவர் நடக்கவில்லை என்பார்கள். அடுத்தவர் அவங்க சொல்வதுதான் சரி என்று சொல்வார்கள். இருவரும் வாதாடுவார்கள். இந்த சூழ்நிலை மத்தியில் தான் நிஜத்தை நாடி மறந்து விடுகிறோம். தேவன் நமக்கு தந்திருக்கிற அநேக உரிமைகளை நீங்கள் நானுமாக பிறருக்கும் தேவன் தந்திருக்கிறார் என்பதை மறந்து விடுகிறோம். பிறரை வெல்லவும் நம் கை ஓங்கவும் வேண்டுமானால் நாம் கோபப்படும் என்கிற சாத்தான். எனவே பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாமல் நாம் கோபப்பட்டு கத்துகிறோம். நீதியான கோபமானது பாவமே, சுயநலமான கோபமானது பாவமே. அது தேவனுக்கு அருவருப்பானது. நாம் செய்கிற காரியங்கள் தினமும் அவருக்கு ஏமாற்றத்தை தந்தாலும் அவர் நீடிய பொறுமையுடன் இருக்கிறார். அதாவது அவர் கோபப்பட தாமதிக்கிறார். மாறாக அன்பு அவர் கோபத்தை தடுத்து விடுகிறது. அவருடைய இரக்கத்தால் நாம் உயிரோடு இருக்கிறோம். இயேசுவின் சுயநல கோபம் இருந்ததில்லை. அவருடைய கண்களில் கருணை நிறைந்திருக்கிறது. நம்மை பார்க்க அவர் மக்களின் வேதனைகள் அவரை அசைந்தன. மனிதனின் அறியாமல் அவர் மரிக்க நேரிட்டது. அப்பொழுது அவர் கோபப்படவில்லை. பிதாவே, இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று சொல்லி அங்கே ஜெபிக்கிறார். கிறிஸ்துவுக்கு இயேசுவுக்கு இருந்த சிந்தையே உங்களில் நிற்க கிடவது என்கிறார் பவுல். அங்கே பிலிப்பிலே வாசிக்கிறோம் 2:5. எதிர்காலமும் அவர் அன்பு காட்டினார். அவருடைய மதிப்பை உள்ளவர்களை அவர் உணர வைத்தார். தேவன் அவர் எதிர்காலம் அன்பு காட்டினார். தங்கள் மதிப்புகளை அவர் உணர வைத்தபடியாகிய இயேசு கிறிஸ்து இன்னைக்கு நம்மேல் காட்டுகிற ஒரு அன்பு, ஒரு இணக்கம், நீடிய சாந்தம், மிகுந்த கிருபை உள்ளவராக இருக்கிறார். இவையெல்லாம் நாம் பார்க்கும்போது நம்முடைய உணர்வு எப்படி இருக்கிறது? தேவன் பிதாவோடு இணைந்து இருந்தார். வரக்கூடிய எல்லாவற்றையும் ஆண்டவர் வெற்றியாக சிறந்து விளங்கினார். அப்படியாக நீங்கள் நாளுமாக வெற்றியாக சிறந்து விளங்குவோம். தேவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.